தூத்துக்குடி மாவட்டம் தருவைக்குளம் அருகே உள்ள பட்டினமருதூர் கடற்கரை பகுதி வழியாக இலங்கைக்கு கடத்துவதற்காக சரக்கு வாகனத்தில் கொண்டுவரப்பட்ட சுமார் 15 லட்சம் ரூபாய் மதிப்பிலான 400 கிலோ பீடி இலைகளை போலீசார் பறிமுதல் செய்து 2 பேரை கைது செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். தூத்துக்குடி மாவட்ட கடல் பகுதி வழியாக இலங்கைக்கு எந்தவித ஆவணங்களும் இன்றி ஃபைபர் படகுகள் மூலம் பீடி இலைகள், பூச்சிக்கொல்லி மருந்துகள், அழகு சாதன பொருட்கள் மற்றும் மஞ்சள், வலி நிவாரண மாத்திரைகள் ஆகியவை தொடர்ந்து கடத்தப்பட்டு வருவதாக கூறப்படுகிறது. இதனை தடுக்க அவ்வப்போது QU பிரிவு காவல்துறையினர் மற்றும் கடலோர பாதுகாப்பு குழும காவல்துறையினர் கடற்கரை பகுதிகளில் தீவிர ரோந்து பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்த நிலையில் தூத்துக்குடி மாவட்டம் தருவைக்குளம் அருகே உள்ள பட்டினமருதூர் கடற்கரையில் இருந்து படகு மூலம் பீடி இலைகள் கடத்தப்படுவதாக QU பிரிவு காவல் நிலைய ஆய்வாளர் விஜய அனிதாவிற்கு கிடைத்த ரகசிய தகவலின் அடிப்படையில் அந்த பகுதியில் QU பிரிவு போலீசார் தீவிர கண்காணிப்பில் ஈடுபட்டனர். அப்போது அவ்வழியாக வந்த டாடா ஏசி, பொலிரோ, மேக்ஸி ட்ரக் ஆகிய 2 லோடு வேன்களை நிறுத்தி சோதனையிட்ட போது அதில் சுமார் 15 லட்சம் ரூபாய் மதிப்பிலான 400 கிலோ பீடி இலைகள் இருப்பதை கண்ட போலீசார் அவற்றை பறிமுதல் செய்தனர். அவர்களிடம் நடத்திய விசாரணையில் அவர்கள் மதுரை அவனியாபுரம் பகுதியை சேர்ந்த டிரைவர் உமையராஜா மற்றும் ராமநாதபுரம் மாவட்டம் பனைக்குளம் பகுதியை சேர்ந்த டிரைவர் ஹபியூர் ரகுமான் என்பதும் தெரிய வந்தது. 2 பேரையும் கைது செய்து கடத்திய 400 கிலோ பீடி இலைகள் மற்றும் கடத்தலுக்கு பயன்படுத்திய 2 லோடு வேன்களையும் பறிமுதல் செய்து மேலும் இச்சம்பவத்தில் தொடர்புடையவர்கள் யார் யார் என்பது குறித்து விசாரணை நடத்தி வருகின்றனர்.